friends, welcome back to Saw Family. இன்னைக்கு வந்து நைட் டின்னருக்கு கீழே விழுந்துருச்சு friends. இன்னைக்கு வந்து நைட் டின்னருக்கு வந்து பசங்களுக்கு தோசை பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். தோசை கூட வந்து இன்னைக்கு தக்காளி சட்னி கேட்டாங்க, அதனால தக்காளி சட்னி பண்ணி கொடுக்கலான்னு பிளான் வச்சிருக்கேன். இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி வந்ததும் அடுத்த செக்ஷன் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு என்ன ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கண்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருக்கணுமே. சரி ஓகே, பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு கிச்சனுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ். இனிமே தான் அவங்களுக்கு தோசை ஊற்றணும். செமஸ்டர் எக்ஸாம் வேற அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹரிபரியா நம்ம தோசை ஊற்றி கொடுத்து அவங்களுக்கு வந்து டின்னரை முடிக்கலான்னு தான் நான் வந்திருக்கேன். நம்ம பார்க்கலாம், நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன டின்னர்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த கௌசிக் வந்தா பூரி வச்சு எனக்கு பூரி பண்ணி கொடுக்கீங்களா? ஆமா, இந்த பூரி நீ எங்க இருந்து தூக்கிட்டு வந்த? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீ இடையில வந்து பூரி பண்ணி கொடுங்க, சாரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுருக்கேன். எனக்கு பேல்பூரி எல்லாம் பண்ண தெரியாது மேடம். பேல்பூரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிக்கவே செய்யாது. இதுல வந்து பேல்பூரி பண்ணி கொடுக்கணுமா? பேல்பூரி வேணா, இதுல மிக்சர் வேணா பண்ணலாம். பேல்பூரி எப்படி பண்ணுவாங்க? பேல்பூரியில என்னெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் போட்டிருப்பாங்க? கேரட், குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன். கேரட், குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாம் போட்டு பேல்பூரியா? அப்படிதான் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு தெரியுமா? வேணுமா நீயே போய் எடுத்துக்க, டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம், அப்பதான் நான் பண்ணி கொடுப்பேன். நான் வந்து தோசை ஊத்தலான்னு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சரி அதை ஒரு விளாக்ஸா எடுக்கலான்னு பார்த்தா மேடம் ஜீரை தூக்கிட்டு வந்து பேல்பூரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறா. நான் மசாலா பூரி பானிபூரி எல்லாம் நமக்கு இஷ்டப்படும், இவங்களுக்கு தான் அந்த பேல்பூரி எல்லாம் பிடிக்கும். அதுல என்னெல்லாமோ ஸ்வீட்டா கெச்சப் எல்லாம் ஊத்தி பண்ணுவாங்க. எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாது. எனக்கு தெரியும் மம்மி, நான் போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க மேடம். என்ன எடுத்துட்டு வராங்கன்னு பாக்கலாம், வெயிட் பண்ணுவோம். மேடம்க்கு குக்கும்பர், என்னமோ வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம் எல்லாம் சொன்னாங்க. எதெல்லாம் போடுறாங்கன்னு பாக்கலாம். எனக்கு பண்ணவும் தெரியாது, அவங்களே வச்சு நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? முன்னாடியே எடுத்துட்டு வந்தியா? ஓகே ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியுதா எது எது என்னன்னு? ஆமா, எடுத்துட்டு வந்தீங்க. ஓகே, இது யாரு கட் பண்ணுவா? நான் கட் பண்ணணுமா? ஏன் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா? வாய் காமிச்சா நானே பண்ணிக்கிறேன்னு ஏன் உனக்கு பண்ண தெரியாதா? நான் இப்ப நானே பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஏன் போய் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இத இப்ப நான் கட் பண்ணி இத பண்ணி வைக்கணுமா? இத கட் பண்றதுக்கே அவ்வளவு நேரம் ஆகுமே. நான் ஒரு தோசையை ஊத்திட்டு சிம்பிளா ஒரு விளாக்ஸ் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா எனக்கு இவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுக்குறியா? எக்ஸாம் போயிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்றீங்களே. இதே வந்து இனி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அதுவும் இல்லாம இந்த வாட்டி 15 days லீவ் கொடுத்திருக்காங்க. 15 days என்ன போட்டு டார்ச்சர் பண்றதுக்குனே இருக்காளுங்க. இனி இந்த 15 days என்ன போட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த பொண்ணு இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணுங்க. ஆனா என் ரெண்டாவது பொண்ணு என்ன பண்றான்னு தெரியுமா? அத நீங்க கொஞ்சம் பாருங்க. என் ரெண்டாவது பொண்ணு ஆலியானா என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. உங்களை பார்த்தா படிச்சு ஒரு மாதிரி இருக்கு. ஓ, பாக்க அப்படித்தான் இருப்பேன். ஆனா எத்தனை கிளாஸ் ஸ்டைல். என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எழுதிட்டு இருக்கீங்க? எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மண்டே இவிஎஸ் ரைட்டிங் எக்ஸாம் இருக்கு, அதனால அவங்க எழுதிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம பெரிய மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பேல்பூரி. உனக்கு பேல்பூரி பிடிக்குமா இல்லையா? பிடிக்காதுல்ல? உங்க அக்காவுக்கு என்னது, 2 பேரும் 2 டைப்பு. அவங்களுக்கு சரி ஓகே, நீ கண்டினியூ பண்ணு. அவங்களுக்கு புளிப்பு ஐட்டம்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஆனா இந்த மேடம்க்கு புளிப்பு ஐட்டம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க ஸ்பைசஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும். சரி ஓகே, உன்கிட்ட நான் என்ன ஒர்க் கொடுத்திருந்தேன் நீயே சொல்லு. நான் உன்கிட்ட என்ன ஒர்க் கொடுத்துக்கிட்டு நான் கிச்சனுக்குள்ள போனேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீயே சொல்லு. ஹால் ஆல்ரெடி கிளீனா தான் இருக்கு. நான் கிளீன் பண்ணி மாப்பெல்லாம் அடிச்சுட்டு தான் போனேன். நீ உன்கிட்ட என்ன ஒர்க் கொடுத்த? நான் சாட்டர்டே எங்க வீட்டுல இந்த செல்ஃப்ல டிவி ஸ்டாண்ட் மேல மாதா போட்டோ முன்னாடி எல்லாம் பூ வைக்கிறது தான் எங்க வீட்டு பழக்கம். இந்த பூ வந்து
வாங்கி சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாடி வைப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அவங்க அந்த மேடம் கிட்ட நான் சொல்லிட்டு போறேன், நான் கிச்சன்ல ஒர்க் பண்ண போறேன், இந்த பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வெயின்னு. வெறும் ஒரே ஒரு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு செல்ஃப்ல மட்டும் வச்சிருக்கா, வைக்காம மிச்சதெல்லாம் கீழே அப்படியே கிடக்குது. நான் போய் அங்க கட்டிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நான் 5 மினிட்ஸ்ல வந்து பார்ப்பேன், இங்க எல்லாம் நீட்டா அரேஞ்சா இருக்கணும். ஓகேவா? நான் போய் கட்டிங் ஒர்க்க பாக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பேல்பூரி எப்படி பண்ணலான்னு இந்த விளாக்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? பசங்க ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, இன்னொரு பொண்ணு பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிக்கட்டும். நம்ம கிச்சன்ல வந்து அவ கேட்ட பேல்பூரிய பண்ண ஸ்டார்ட். பேல்பூரி சாப்பிட்டா தோசை இப்ப வேணுமா அப்புறமா வேணுமா? அப்புறமா போதுமா தோசை? சரி, அவங்களுக்கு தோசை அப்புறமா ஊத்திக்கலாம். இப்ப பேல்பூரி பாத்துக்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் கூட யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி ஏதாவது புதுசா ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி போடலாம். ஓகேங்களா? எப்ப பாரு கேமரா எங்க இருக்கு, நான் என்னைய பார்த்து பேசிட்டே இருக்கேன். இந்த ஹேபிட்ட முதல்ல மாத்தணும். கேமரா பார்த்து பேசினாதான் உங்களுக்கு எனக்கு உங்க ஐ கான்டாக்ட் இருக்கும். நான் அந்த சைடு பார்த்து பேசினா இருக்காது. அதனால சரி ஓகே, அவங்க கேட்டதை ஃபர்ஸ்ட் முடிச்சு கொடுத்துருவோம். 7:30க்கு ஸ்டார்ட் பண்றேன். எவ்வளவு மணிக்கு முடிக்கும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் குக்கும்பரை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த குக்கும்பரை பாத்தீங்க, குக்கும்பர்னு சொல்றேன், வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் ஒரு பேக் ஸ்டோரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நீங்க சொல்லுவீங்க, என்னடா எல்லாத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்குதுன்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம வாழ்ந்த இடம் ஒண்ணு, புகுந்த இடம் ஒன்னா. புகுந்த இடம்னா ஏதோ வீட்டுக்குள்ள புகுந்த மாதிரி சொல்ல வரல, நான் பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நான் வந்து எங்க அம்மா ஊர்ல வந்து வெள்ளரிக்காய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருக்கும்னா இவ்வளோ குண்டா இவ்வளோ நீளமா இருக்கும். அதைதான் நான் வெள்ளரிக்காய்னு பாத்துருக்கிறேன். இந்த வெள்ளரிக்காவும் பாத்துருக்கிறேன். இது எங்க வச்சு பாத்துருக்கேன்னா, நம்ம டூருக்கு போனாலும் இல்ல வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனா இத வந்து இப்படி ஸ்லைஸா கட் பண்ணி உள்ள வந்து உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். போனா நம்ம எப்படா வாங்கி சாப்பிடுவோம்னோ அவ்வளோ என்னது அந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸ் மேல எல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நான் ஃபர்ஸ்டா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வராங்க. எனக்கு ஷாக். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா வெள்ளரிக்காய் வாங்க சொன்னா இது. அப்ப நான் சொன்னேன், எனக்கு சாப்பிடறதுக்கு இல்ல சமைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் வேணும்னு சொன்னா அப்புறமா அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி பெரிய வெள்ளரிக்காய் இங்க கிடைக்கும், கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம எங்க ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் இங்க இருக்காது, இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு என்ன சொல்ல, எங்க ஒரு வெள்ளரிக்காய் டேஸ்டே இல்லையா. அப்பையில இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கலையே, நம்ம இந்த வெள்ளரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த வெள்ளரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆனா இது வந்து இதுக்குள்ள வெளியே பூக்காரங்க பூ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்கும். ஓகே, நான் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இது வேஸ்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்க சீடை சாப்பிடுவேன். அதுவும் சாப்பிட்டு டேஸ்டா தான் இருக்கும். முடிச்சிட்டியா? பண்ணு. அப்புறமா கேரட்டையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு கூட வந்து மாங்காய் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சே. மாங்காய்க்கு பதில தான் வெள்ளரிக்காய் போட்டுக்கிறோம். இத வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஆனா கேரட் வந்து நம்ம ஊர்ல இந்த ஊர்ல ஒரே கேரட் தான். கேரட்ல எந்த வித்தியாசம் நான் பாக்கல. வெள்ளரிக்காவிலதான் இங்க வந்து அந்த பெரிய வெள்ளரிக்காய் கிடைக்குது. அத வந்து என்ன மங்களூர் வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் நம்ம கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் இவ்வளவு நீளத்துக்கு கொஞ்சம் குண்டா இருக்கும் அந்த வெள்ளரிக்காய். ஆனா இங்க வந்து ஷார்ட்டா இருக்கும். ஆனா அதோட ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும். அதை கிளீன் பண்றதுக்கே எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்து, இது என்ன நம்ம ஒரு வெள்ளரிக்காய் மாதிரியே இல்லையே. அப்புறமா என்ன பண்றது, சரி இங்க கிடைக்கிற வெள்ளரிக்காவை வச்சு. அதுவும் இல்லாம என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து வெள்ளரிக்காவை என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க, நானும் கன்னடா கத்துக்கிட்டேன். வெள்ளரிக்காவா சவுத்தைக்கான்னு சொல்லுவாங்க. சவுத்தைக்காவா? சவுத்தைக்கா கரெக்ட் தானா? உனக்கே தெரியலையா? யூ பிளடி ஷீட், உனக்கே தெரியலையா? இத வந்து எனக்கு தெரிஞ்ச சவுத்தேக்கா இந்த ப்ரொனவுன்ஸ் தப்பா இருக்கலாம். ஆனா வந்து அதோட சவுண்ட் இதே மாதிரிதான் வரும். சவுத்தேக்கான்னு தான் சொல்லுவாங்க.
அப்படியே வெள்ளரிக்காவோட பேரு சௌத்தைக்காய் அப்படிதான் சொல்லுவாங்க இங்க வந்து. ஓகே, ஆனியன் கட் பண்ணாலே நமக்கு கண்ணு வந்து ஆல்ரெடி சாம்பிராணி போட்டு வீடு மொத்தமும் புகையா இருக்குது. உங்களுக்கு தெரியுதா வீடியோல? 6 மணி போலதான் சாம்பிராணி போட்டு அது இன்னும் 7:30 மணி ஆக போகுது. இப்போ வரைக்கும் அதோட ஸ்னோ வீட்டுக்குள்ளேயே இருக்குது. கண்ணு வேற நல்லா காந்துது. காந்தது மீன்ஸ் எரியுது. காந்தது எங்க ஊர்ல வந்து எரியுத காந்ததுன்னு சொல்லுவாங்க, கண்ணு காந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ 3 லாங்குவேஜ் பேசி நான் மென்டல் ஆயிடுவோம் போல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு கேரட்டை மட்டும் வந்து காய்ச்சீவல்ல வச்சு துருவி எடுத்துக்கலாம். மற்றது எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்புறமா நம்ம அதை என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்ச்சீவல்ல வச்சு நம்ம கேரட்டை துருவிக்கலாம். இந்த பசங்க இருக்காங்களே, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பிளான் போட்டா நம்மள ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டாங்க. மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு மம்மி ஃப்ரீயா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டே அவங்க வந்துருங்க. இன்னைக்கு சாட்டர்டே ஆனாலே ஃபுல் ஒர்க்கிங் டே எனக்கு. காலையில இருந்து கிளீனிங், மாப்பிங், வாஷிங், கிரைண்டிங் மீன்ஸ் அரிசி மாவு அரைக்கிறது, இட்லி மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு மாப்பெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி வந்து உட்கார்ந்தா மம்மி வேல்பூரி பண்ணி கொடுங்க மம்மின்னு நினைப்பாங்க. நீங்க என்ன பண்றது, பசங்களுக்கு வேண்டி பண்ணி தானே ஆகணும். செமஸ்டர் எக்ஸாம் நம்ம கம்மிங் சாட்டர்டேயோட முடியுது. அவங்களுக்கு எக்ஸாம் முடியும், எனக்கு டென்ஷன் சாட்டர்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நார்மலா வீக்கெண்ட்ல லீவு கொடுத்தாலே என்ன போதும் ஆக்குவாங்க. இதுல வந்து ஒரு பெரிய லீவு கொடுத்துருக்காங்க. நீ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வீட்டுல இருந்துகிட்டு அது இன்னொரு பெனிஃபிட் என்ன, காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம். ஏன்னா இவங்க ஸ்கூல் விடணும்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock எந்திரிக்கணும். இப்ப ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அந்த ஒரே ஒரு பெனிஃபிட் தான், அந்த ஒண்ணுதான், வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இவங்க கிட்ட கத்துறதே போதும் அவங்களுக்கு. சரி, உங்ககிட்ட பேசிட்டே நான் கேரட்டை துருவி எடுத்துட்டேன். அப்புறமா கட்டிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, அதை கட் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, தக்காளி, வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட்டு. நான் சொல்லும் போது எனக்கு என்ன மைண்ட்ல வருதுன்னா வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி சொல்லு. மூஞ்சிய பார்க்க முடியாது, ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. அதான் மைண்ட்ல வருது. அவ்வளவு பொடிசா நல்லா சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு வரோம். அப்புறமா நம்ம பேல்பூரி, அரிசி பொரி. இந்த அரிசி பொரியை என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சதால அதுல போட்டுக்கிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு, புளிப்பு, காரத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஐட்டம் சேர்க்கணும். அதை வந்து நம்ம இதை வந்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு நான் எடுத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் கட் பண்ணியே முடிச்சிட்டேன் மேடம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? தூவி போடலாம்னா இன்னும் அப்ப நீங்க முடிக்கலையா? நான் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் உரிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் நீ முடிக்காம இருக்கிறியா? பாக்கலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு பாக்கலாம். பாதி தான் முடிச்சிருக்கியா? ஓகே, அதே மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா முடிச்சுக்கலாமா இந்த டைமுக்கு? டைம் பாஸா? டைம் 7:45 ஆக போகுது. டக்குன்னு முடிங்க. இந்த ஒரு சைடு தான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் அந்த சைடு இன்னும் முடிக்கல. சரி, நான் பேலன்ஸ் ஒர்க்கை பார்த்துட்டு வரேன். டக்குன்னு முடிச்சுட்டு வா. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? கட் பண்ணி வைங்க, நானே பண்றேன்னு தானே சொன்னீங்க மேடம். நான் கட் பண்ணி வச்சுட்டேன், நீங்களே வந்து பண்ணுங்க. வாங்க. வரையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பவுல்ல அரிசி பொரி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க. கிச்சன்ல நின்று கால் வலிக்குதா. சரி, இனி எல்லாம் மிக்சிங் ப்ராசஸ் தானே, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரிசி பொரியை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து இந்த ஐட்டம்ஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து பாத்தீங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது. ஒருத்திக்கிட்ட லெமனை கட் பண்ணிட்டு வானா எந்த ஷேப்ல கட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க.
சரி ஓகே, அறியாத ஃபுல்லா தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சு விட்டுறலாம். சரி ஓகே, இவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கலர்ஃபுல்லா இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நான் வந்து கஷ்டப்பட்டு கட் பண்ணி வைப்பேனா, நீங்க நோகாம வந்து போட்டுட்டு போவீங்களா? ஒருத்தங்களாவது ஹெல்ப் பண்ண வந்தீங்களாடி. இப்ப மட்டும் நான் போடுறேன், நீ போடுறேன், எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பேர் வாங்கிட்டு போலானா? உங்ககிட்ட ஃபர்ஸ்டே நான் கேட்டேன் வந்து ஹெல்ப் பண்ணு. அப்பெல்லாம் அந்த கொஞ்சோண்டு அந்த பூ அரேஞ்ச் பண்ற வேலையா ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கா 15 மினிட்ஸ் இழுத்து பண்ணிட்டு நான் கட்டிங் எல்லாம் முடிச்ச பிறகு மம்மி நான் பண்றேன்னு வரீங்களா? கீழே கொட்டிடுவீங்கடி, யாராச்சும் கீழே கொட்டிங்க அப்பமாக்கு இருக்கு உங்களுக்கு. சரி இருங்க 3 பேரும் சண்டை போடாதீங்க, ஆளுக்கு ஒவ்வொன்னா போடுங்க. முதல்ல எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்களா? எல்லாரோட ஹேண்ட் கிளீனா இருக்குதா? புனிதமானதா? புனிதமான கல்லாமோ? அந்த பாட்டு எப்படி வரும் பாடு பாப்போம். ஒவ்வொருத்தங்களா பாடுங்க பாப்போம், கேட்கலாம். நீ ஃபர்ஸ்ட் பாடு. காலாட்டு தெரியுமா இத வச்சு அந்த பாட்டை ஓடிட்டாங்க. பாடுங்க, அபிராமிய சாங்க பாடுங்க, கேட்கலாம். ஏதாச்சும் எழுத்த போட்டு பாடுங்க. எல்லாருக்கும் தெரியுமாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சரி நீ பாடு பாப்போம். அவங்க தெரியுமா இவங்க புரியுமா? ஆனா இவங்க எல்லாம் பாட சொல்றேனே, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுமா? சித்ராவின் இனிய குரலை கேட்பதற்கு நீங்கள் எல்லாம் மாமலாக இருக்கிறீர்களா? இல்லையே. சரி, இவ ஒருத்தி இருந்தா என் ஃபேனா இருக்கிறா, நீ இருக்கிறியா? சாண்ட்விச்சையும் இருக்கிறா. சரி அப்ப பாடலாமா? என்ன பாட்டு? அபிராமி. அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அபிராமி அதையும் தாண்டி புனிதமானது. ஸ்டார்டிங் என்னது? அது இடையில வருது, அது பல்லவி. சரணம் என்ன? சரணமா பல்லவியா? சரி ஏதோ ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன வரும்? கண்மணி அன்போடு காதலன் நான் எனும் கதிரனே, கண்மணி உன்னில் சௌக்கியமா நான் என்று சௌக்கியமே, உன்னை நினைத்து பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. இதுக்கு மேல தாங்க முடியாது. நல்லா பாடுனா எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. சரி ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இதுல கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே அதுல மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம காமிக்கவே இல்ல. நம்ம எது வேணாலும் நமக்கு முக்கியமா என்ன தேவைப்படுது? உப்பு போடலன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால உப்பை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் அங்க சைடா வச்சுக்கணும், அப்புறம் மூக்கில் ஏறிச்சுன்னா தும்மிட்டு இருக்கணும். இது வந்து மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா காரத்துக்கு சில்லி சிக்ஸ் இல்ல, இது வந்து பிரி பவுடர். இது கொஞ்சம் போட்டா நம்ம இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபிளேவருக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் டேங்கியா இருக்கும். இதுலயே வந்து புளிப்பு, இனிப்பு, அப்புறம் காரம், உப்புன்னு எல்லாம் மிக்சிடா இருக்கும். அப்ப இந்த பவுடர் போட்டா கொஞ்சம் கூட டேஸ்டா இருக்கும். அதனால இந்த பிரி பவுடர் நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா இதுல வந்து புளிப்புக்கு வேண்டிய லெமன், அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டியும் நமக்கு புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லெமனை புளிஞ்சு ஊத்திக்கலாம். அப்புறமா இதுல கொத்தமல்லி போடுவாங்க. கொத்தமல்லி
சரி விடு. கொத்தமல்லி போடாட்டாலும் சாப்பிடலாம். கொத்தமல்லி இப்ப கட் பண்றதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. அதனால டைம். சரி நம்ம கொத்தமல்லியா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேண்டாம், உங்களுக்கெல்லாம் கொத்தமல்லி பிடிக்காது. ஆமா தலையாட்டுங்க, ஆமா தலையாட்டுங்க. பாத்தீங்களா என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. சரி ஓகே, இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பேல்பூரி கடையா ஸ்டார்ட் பண்ண போறோம், வீட்டுக்கு தானே. அப்போ அப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பேல்பூரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா 4 பேர் சேர்ந்து? கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்? எஸ்கோர். ஓகேயா? ஏ ஸ்கொயர்னா அல்ஃபியானா ஆலியாங்க, எஸ் ஸ்கொயர்னா சாண்ட்வி சாண்ட்ரா சுஜித்ரா. எங்க 2 பேர் எஸ் ஸ்கொயர், உங்க பேரு ஏ ஸ்கொயர் இல்லனா எஸ்ஏ ஸ்கொயர். ஓகேயா? எஸ்ஏ ஸ்கொயர். சரி ஃபியூச்சர்ல பேல்பூரி கடை வைக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி நான் பண்ணட்டுமா, நீங்க பண்றீங்களா? சரி ஓகே. ஒழுங்கா போடுங்க. 1 2 நாள் பண்ணுங்க. சந்தோஷம் அவங்களும் சேர்ந்து பண்ணா சந்தோஷம் இல்ல. அதனால அவங்க வச்சு பண்ண வைக்கலாம். அதுக்கு என்ன கேரட் போடுறாங்க. நான் வந்து பழப்பழைன்னு தக்காளி மாதிரி இருக்கனால நான் தக்காளி போடுறேன். போல தக்காளி சாப்பிட தக்காளி சாப்பிடலன்னா தக்காளிக்கு நல்லது. சரி ஃபோக்கஸ் இங்கே வைங்க. அவங்க டேடி வந்து ஃபோக்கஸ் எல்லாம் அங்க போகுது. சரி போதும் மிக்ஸ் நீங்க அங்க இருக்கட்டும். மிக்சிங் சால்ட் நானே போடுறேன். சால்ட் நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால சால்ட் நானே போடுறேன். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ரொம்ப போட்டா புளிக்குமா? சால்ட் போட்டா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறோமா? நீங்க சொல்லுங்க. புளிக்குமா? படுத்துற நிமிஷம் தாங்க உப்பு கறிக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே கரெக்ட், உப்பு கறிக்கும். அதனால ரொம்ப உப்பா இருக்கு. நம்ம எதுவுமே உப்பு மட்டும் நம்ம அளவுக்கு மீறி போகவே கூடாது. கரெக்டான அளவுக்கு போட்டாதான் நம்மளோட பேல்பூரி நல்லா வரும். சரி உப்பு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கம்மியாச்சுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம பண்ணது மொத்தமும் சொதப்பிக்கும். அதனால நம்ம கொஞ்சமா போட்டுக்கலாம். சரி கொஞ்சமா போட்டுக்கிட்டேன். காரம் எவ்வளவு வேணும்? காரம் பசங்க அவ்வளவா சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சமா நம்ம காரம் போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கிட்டு அது போடலாம். அப்புறமா பிரி இதுலயே லெமனு, கார்லிக்கு, மின்ட் எல்லாம் மிக்சிங்ல தான் வருது இந்த பிரி பவுடர். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த யாரெல்லாம் சோட்டா பீம் கார்ட்டூன் பார்த்துருக்காங்க, அதுல ஒரு சூனியக்கார கிழவி இப்படிதான் உட்காந்து அதுல என்னெல்லாமோ போட்டு இருப்பாங்க. ஓகேயா? இப்படி ஒரு பெரிய பானையில என்னெல்லாமோ பிடிச்சி எலி, பூனையோட வாலு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி லெமன் லாஸ்டா பிழிஞ்சு போடலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கொத்தமல்லி போட்டாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு கலர் கொடுக்கறதே வந்து கொத்தமல்லி. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு எல்லாம் ஆதிகால முறைதான். புகையா கிளம்புது. அரிசி பொடிக்கிட்டு புகையா கிளம்புது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை வச்சு மிக்சர் பண்ணலாம் பிளான்ல தான் இருந்தேன். இங்க ஒரு மேடம் திடீர்னு வந்து வேல்பூரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால வேல்பூரிக்கு நம்ம வந்து வேல்பூரி பீவேல்பூரி எப்படி இது வந்து இப்போ வந்து வேல்பூரி இல்ல, இது வந்து பீவேல்பூரி. ஏன்னா நாங்க எல்லாருமே ஃபீமேலா இருக்கோமா, அதனால இது வந்து பீவேல்பூரி. ஓகேயா? சரி ஓகே.
வீட்ல பண்றது வீட்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். உனக்கு ரோட்ல பண்ற டேஸ்ட் எல்லாம் வீட்ல எதிர்பார்த்தா நீ ரோட்ல போய் சாப்பிடு. மாங்காய் அப்புறம் இது பட்டாணி இது கடலை நிலக்கடலை போடுவாங்க, அதுதான் குறையுது. அங்க இருந்துச்சுல அப்புறமா போட்டுக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு சாப்பிடும். நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டோம். ஆனா சாப்பிட்ட பிறகு ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு பிள்ளைங்க சொல்றாங்க. அப்புறம்தான் ஒண்ணு கண்டுபிடிச்சோம். என்னன்னா இதுல வந்து பீனட் போடுவாங்க, நிலக்கடலைய ரோஸ்ட் பண்ணி போடுவாங்க. இப்ப நம்மளுக்கு நிலக்கடலைய ரோஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லாத காரணம் தான் எங்க வீட்டுல கட்டா மிட்டான்னு ஒரு மிக்சர் இருக்கு. இதுக்குள்ளேயே புளிப்பு. இந்த மிக்சர் எப்படின்னா என்ன டேஸ்ட்ல இருக்கும்னா புளிப்பு இனிப்பு காரம் இருக்கு. அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன டேஸ்ட் இருக்கும். ஆனா இந்த மிக்சர் வந்து எனக்கு பிடிக்காது. ஆனா என் வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மிக்சர் நல்லா பிடிக்கும். சரி ஓகே, இதை கொஞ்சம் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எந்த டேஸ்ட் வருதுன்னு கட்டா மிட்டா என்ன டேஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சரோட கலரே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர்ல தான் இருக்கும். டொமேட்டோ வண்டி போகுது. சரி, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னைக்கு நம்ம பேல் பூரிய ஒரு வழி ஆக்கிடும். நியூ வெர்ஷன் பேல் பூரி பண்ணலாம். கொஞ்சமா போட, அப்புறம் நிறைய போட்டா சாப்பிட முடியாது. சரி போடுங்க, நிறைய போட்டா யாரு சாப்பிடுவாங்க? எங்களோட பேல் பூரி ரெடி ஆயிட்டு நாங்க பார்ட்டி பண்ண போறோம். ராஜு டிவில வர ப்ரோக்ராம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி. அதெல்லாம் அந்த பாட்டு ஓகேவா? ஒரு வாட்டி பண்ணலாமா? வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி. ஓகே, சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு பேல் பூரி அவ்வளோவா பிடிக்காது. பானிபூரி மசாலா பூரி சாப்பிடுவேன். பேல் பூரி அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேக்ரவுண்டில் ஒரு டாகி வந்து ஒவ்வொன்னு கத்திக்கிட்டே இருக்குது. அதனால அந்த வாய்ஸை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு எங்கள் வாய்ஸை மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பேல் பூரி அவ்வளோ பிடிக்காது. ஒரு ப்ரொஃபஷனலா பண்றவங்க பண்ற பூரியே பிடிக்காது. நம்ம வீட்டுல இருந்த ஐட்டம்ஸ் வச்சு பண்ணது பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு இது அவ்வளவா இஷ்டப்படவில்லை. நம்ம பேலன்ஸ் இருக்க பூரியை வச்சு ஒரு நாள் மிக்சர் பண்ணிடலாம், ஓகேவா? நமக்கு பிடிச்ச மாதிரி அதில் பொட்டுக்கடலை நிலக்கடலை எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி மிக்சர் பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு பேல் பூரி நான் தோசை ஊட்ட போனேன். நேரத்துக்கு நான் ஒழுங்கா தோசை எல்லாம் ஊட்டிட்டு எங்க டின்னரை முடிச்சிருப்பேன். இடையில வந்து பூரியை கொண்டு வந்துட்டு, சரி பூரியை கொண்டு வந்தாங்களே அதை வச்சு ஒரு விளாக்ஸ் பண்ணலான்னு பண்ணி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கொஞ்சம் மிச்சம் போடணுமா? உங்களுக்கு மிச்சம் போட்டாதான் பிடிக்குது. எனக்கு என்னமோ மிச்சம் அவ்வளவா இது பிடிக்கல. உனக்கு மிச்சம் போடணும். அந்த மிச்சரே ஒரு மாதிரி உப்பு பிடிக்கலாம் இருக்குது. அந்த மிச்சம் வச்சு சாப்பிடாது. இதை நான் வைக்கிறேன், இதை வந்து நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு அவ்வளவா இது பிடிக்கல. சரி ஓகே, இன்னையோட விளாக்ஸை வந்து விளாக்ஸ் கிடையாது, இன்னும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. லாஸ்டா நான் வந்து என் பொண்ணு பண்ண ஃப்ளவர் டெக்கரேஷன் இல்லை. நாங்கள் சாட்டர்டே ஆனால் எங்களோட மாதாவுக்கெல்லாம் பூ போடுவோம். அதை இன்னைக்கு என் பொண்ணு தான் போட்டிருக்கா, மூத்த பொண்ணு. அவள் எப்படி போட்டிருக்கான்னு உங்களுக்கு லாஸ்ட் கிளிப்ஸ்ல நான் காமிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இனி 15 days அது இதுன்னு பண்ணி கேட்பீங்களா? நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போக போறேன். என்ன யாரும் தேட வேண்டாம் என்று. ஸ்டார்டிங்ல வருவாங்க மம்மி, நாங்க ஹெல்ப்புக்கு வரோம் சொல்லுவாங்க. பாதியில ஆகும்போது யாருமே இருக்காது, நான் மட்டும் தனியா இருந்து பண்ணிட்டு இருக்கணும். எல்லாம் விளாடுறது பேர்ல எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க.
சரி ஓகே பார்க்கலாம். இவங்க ஏதாவது கேட்டா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதானே ஒரு தாயாகிய நமக்கு கடமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு பேல் பூரி இல்ல ஃபீமேல் பூரியை நாங்க இன்னைக்கு முடிச்சிட்டோம். எனக்கும் அவ்வளவா பிடிக்காட்டாலும் பசங்களுக்கு நல்லா பிடிச்சிச்சு. அவங்க நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. என்ன சாண்டி சென்ற வீடியோ முடிய போகுதுன்னு சோகத்துல இருக்கீங்களா? நம்ம நாளைக்கு கேம் வீடியோ போடலாம். சரியா? வீடியோக்கு ரெடியா இருக்கீங்களா? அதை நான் நாளைக்கு சொல்றேன். நீங்க அந்த வீடியோவை நாங்க நெக்ஸ்ட் போடும்போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நாங்க இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ண போறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாப் ஃபேமிலி. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முடிச்சுக்கலாம். நாங்க மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஃபேமிலி. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.